ஆண்டவரும் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினால परमेश्वर और सर्व सृष्टि की जो कार्य करने वाले यीशु मसीह के नाम से உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். आप सभी को प्रेम से अभिवादन करते நல்லா हैं. இருக்கிறீங்களா? आप सब खुश हैं क्या? एक ஒரு புதிய நாள், आज एक नया दिन है, புதிய கிருபை, नई अनुग्रह, புதிய பலன், नया बल, புதிய ஆசீர்வாதம், नई आशीषें, புதிய நன்மை, नई भलाइयां, புதிய கிருபையோடு கூட नए अनुग्रह के साथ உங்களை கர்த்தர் நடத்துவாராக. आपको परमेश्वर चलाएंगे. வேதம் படிச்சதன தியானத்தின் மூலமாக वचन दीपक के रोज के ध्यान के உங்களை अनुसार சந்திப்பதில आपसे मिलने में நாங்கள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம். हमें बड़ी आनंद होती है. நல்லா இருக்கணும், अच्छे से रहना है. கர்த்தருக்குள்ள எப்பொழுதுமே சந்தோஷமா இருக்கணும். परमेश्वर के अंदर हर समय आनंदित रहना है. போராட்டம் உண்டு, संघर्ष है, பலவீனம் உண்டு, बलवीनता है, சோர்வுகள் உண்டு, निराशपन है, அதன் மத்தியிலும் उसके बीच में भी சந்தோஷமா இருக்கணும். आनंदित रहना है. வேதம் படிச்சதன தியானத்தின் மூலமாக वचन दीपक के रोज के ध्यान के உங்களை अनुसार சந்திப்பதில आपसे मिलने में நாங்கள் எண்ணற்ற மகிழ்ச்சி கொள்ளுகிறோம். हमें बड़ी आनंद होती है. நாம் இந்த வார்த்தையில கடந்து செல்வோமா? हम आज के वचन की ओर जाएंगे. சங்கீதம் भजन संहिता 4 அதிகாரம் 4 अध्याय 8 சொல்லப்பட்டிருக்குது. 8 में कहा गया है, சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்தேன். शांति के साथ लेट जाऊंगा और सो गए जाऊंगा. கர்த்தாவே, हे यहोवा, நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறேன். तू ही मुझको एकांत में निश्चिंत रहने देता है. உங்களை சுகமாக தங்க பண்ணுகிறவர். आपको निश्चिंत रहने देता है. ஆமென், आमेन. அல்லேலூயா. ஒரு நல்ல ஜெபம், एक अच्छा प्रार्थना, நல்ல ஒரு காரியத்தை தாவீது சொல்லுகிறார். एक अच्छे कार्य को दाऊद कहता है, நீர் ஒருவரே केवल आप ही என்னை சுகமாக தங்க பண்ணுகிறீர். मुझको एकांत में निश्चित रहने देते हैं. ஒரு மனிதன், एक मनुष्य, ஒரு பர்சன் இல்லையா, अगर एक व्यक्ति ஒரு 6 மணி நேரம் அப்படிதான் ரிலாக்ஸா தூங்கணும். एक 6 घंटे अच्छे से रिलैक्स से सोना है. 6 மணி நேரமாவது கண் விழிப்பு இல்லாம, एक 6 घंटे तो आंख न खोलते हुए, யாருடைய இடைஞ்சல் இல்லாம, किसी के जो डिस्टरबेंस के बिना, யாருடைய பிரச்சனை இல்லாம, किसी की समस्या की परेशानी के बिना 6 மணி நேரம் தூங்கினாலே உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது. अगर 6 घंटे सोएंगे तो भी उनके शरीर के लिए बहुत अच्छा है. ஆமென். आमेन. அப்ப நித்திரை யார் தருகிறார்? नींद कौन देता है? மனுஷன் தரானா? मनुष्य देता है क्या? மனுஷன் தூங்க விட மாட்டேங்கிறான், मनुष्य सोने नहीं देते हैं, ரொம்ப கஷ்டப்படுத்துதான். बहुत तकलीफ पहुंचाते हैं. ராத்திரி படுக்க போனா சிரப்படுத்துதான் இல்லையா? अगर रात को सोने जाएंगे तो परेशान करते हैं. சோதர தூக்க வருது, உடல் களைப்பா இருக்குது, அந்த தூங்க அவங்களும் தூங்க மாட்டாங்க, மற்றவங்களும் தூங்க விட மாட்டார்கள். नींद आता है, टायर्डनेस होती है, वो भी नहीं सोएंगे, दूसरे को सोने भी नहीं देंगे, சுகமா இருக்க விட மாட்டார்கள். वो निश्चिंत रहने नहीं देते ஆனா हैं. கர்த்தரோ, पर यहोवा, அவர் ஒருவரே वो केवल एक ही என்னை சுகமாக தங்க பண்ணுகிறவர். मुझे निश्चिंत रहने देता है. ஆமென். आमेन. நாம் ரிலாக்ஸா இருக்கணும், हम ऐसे आराम से रहना है, நல்ல இளைப்பாறுதலா இருக்கணும். हमें अच्छे से विश्राम से रहना है. ஆண்டவர் அதைத்தான் நமக்கு தர விரும்புகிறார். परमेश्वर वही हमें देना चाहता है. அலங்கத்துக்குள்ளே சமாதானமும், तेरे शहर पे ना में शांति, அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. और तेरे घर में दृढ़ रहना है, ஒரு சமாதானம் இருக்கணும், एक शांति रहना है, ஒரு சுகம் இருக்கணும், एक आराम रहना है, ஒரு பலன் இருக்கணும். एक बल रहना है. எப்பொழுதும் ஒரே சண்டை, कभी भी हर समय झगड़ा, எப்பொழுதுமே ஒரே பேச்சுகள், हर समय बातें, எப்பொழுதும் ஒரே சப்தங்கள், हर समय आवाजें, எப்பொழுதுமே மன நிம்மதி இல்லாத நிலைமைகள், कभी भी मन की शांति के बिना रहने वाली स्थिति, டென்ஷன் ஆயிரும். वो टेंशन होता है. சில வீடுகளை பைத்தியமே பிடிச்சிரும், कुछ घर में पागल ही हो அப்படி जाएंगे, சூழ்நிலைகள். उस तरह की स्थिति. ஆனா கர்த்தரோ पर परमेश्वर நம்மை சுகமாக தங்க பண்ணுகிறவர். हमें निश्चित रहने देता है, உங்களை சுகமா தங்க பண்ணுவார், आपको निश्चित रखेगा, உங்களை நடத்துவார், आपको चलाएगा, நல்ல இளைப்பாறுதல் தரும்படியாக, आपको अच्छे विश्राम देने के लिए, நல்ல ஒரு சுகத்தை கொடுக்கும்படியாக अच्छे एक सुख को देने के लिए கர்த்தர் வரும் நாட்கள்ல परमेश्वर आने वाले दिनों உங்களை में நடத்துவார். आपको चलाएगा. சுகமாக தங்க பண்ணணும்னா आपको निश्चिंत रहना है तो நீங்க என்ன செய்யணும்? आपको क्या करना உங்க है? மொபைல் ஆஃப் பண்ணி ராத்திரி போடணும். आपके मोबाइल को ऑफ कर रात में रख देना है. 11 மணிக்கெல்லாம் மொபைல் ஆஃப் பண்ணிரணும். 11 बजे मोबाइल ऑफ कर देना है. 11:30க்கெல்லாம் தூங்கி நல்லா தூங்கிரணும். 11:30 से तक अच्छे से सो जाना நாங்க है. இது வரைக்கும் எங்க வீட்ல आप पासबान के घर में अब तक 11 தூங்கிடுவோம். 11 11:30 तक सो जाते நாங்க हैं. 3 பேரும் அழகா தூங்கிடுவோம். तीनों अच्छे से सो जाते हैं. எவ்வளவுதான் டயர்ட் இருக்கட்டும், चाहे कितने भी टायर्डनेस हो, எவ்வளவுதான் கஷ்டம் இருக்கட்டும், कितने भी तकलीफ हो, எவ்வளவுதான் உபத்திரம் இருக்கட்டும், कितने भी उपद्रव हो, எவ்வளவுதான் போராட்டம் இருக்கட்டும், कितने भी संघर्ष हो, ஆனா ஆண்டவர் சமாதானமாக தூக்கத்தை தரார். पर परमेश्वर शांति से नींद देता है. ஏன்? क्यों? இந்த மொபைலை தூர வச்சிடணும்.
इस मोबाइल को साइड में रखना है। அது பிசாசு, वो शैतान है, தூங்க விட மாட்டான். वो सोने नहीं देगा। அதை பார்த்துட்டே இருன்னு சொல்லுவான். वो बोलेगा इसे देखते रह, என்ன பாரு இந்த ஷார்ட்ஸை பாரு அப்படிம்பா. बोलेगा इस शॉर्ट्स को என்ன देखो, பாரு இந்த இந்த காட்சியை பாரும்பா. इस कार्य को देखो, என்ன பாரு என்ன அழகா இருக்கு, பார்க்க அழகா இருக்கும்பா. ये देखो कितना अच्छा है நீங்க करके। பார்க்க 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 आप जितना देखेंगे அந்த ரசிக்க 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 उसे आप अच्छे से देखते समय திடீர் மணியை பார்த்து 2 மணி ஆயிரும். ऐसे टाइम देखेंगे तो 2 बज உங்க जाएंगे, தூக்கம் கெட்டு போகும், आपकी नींद चली जाएगी, சமாதானம் கெட்டு போகும், शांति चली जाएगी, சுகமாக தங்க பண்ணணும். निश्चिंत रहना है। அது கர்த்தர் நிச்சயம் உங்களுக்கு செய்வாராக. परमेश्वर निश्चय उसे पूरा நாம் करेगा। ஜெபிக்கலாமா? हम प्रार्थना करेंगे। நல்ல பிதாவே நன்றி செலுத்துகிறோம். प्यारे पिता आपको धन्यवाद உங்க करते हैं, பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். आपके बच्चों के लिए प्रार्थना करते சுகமா हैं, தங்க பண்ணுங்கப்பா. आप निश्चिंत उन्हें रहने दीजिए। ஆண்டவரே நல்ல குடும்பத்துல சமாதானம் இருக்கட்டும், परमेश्वर परिवार में शांति रहना है, சந்தோஷம் இருக்கட்டும், आनंद रहना है, நிறைவு இருக்கட்டும், एक भरपूरता रहना है, பரிபூரணம் இருக்கட்டும். एक परिपूर्णता रहना है। வாத் ஆசீர்வதியும் इस वचन के दौरान आशीष कीजिए இயேசு மூலம் यीशु के नाम से। நல்ல பிதாவே, ஆமென். अच्छे पिता, आमेन।